கர்த்தரும் உலக இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்மில் ஒவ்வொருவரிலும் இன்னும் மகத்துவமான கிரியைகளை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 26 அதன் 2வது வசனம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை இங்கே கவனிக்கிறோம். இங்கே வேத வசன முழுவதும் சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதமே சத்தியம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை பூமியிலே எல்லா ஜனங்களும் கேட்கும்படி கவனிக்கும்படியாக சொல்லப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது, உணர்த்திவிக்கப்படுகிறது. எல்லா விதங்களிலும் மனிதன் அல்லது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் அறிந்து கொள்ளும்படியாய் அவைகளுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சத்தியத்தை கேட்கிற, சத்தியத்தை கவனிக்கிற ஜனங்களில் யார் அந்த சத்தியத்திற்கு செவிசாய்த்து தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து அதற்கு இணங்குகிறார்களோ, அந்த சத்தியத்தை கை கொள்ளுவதற்காக விட வேண்டியவைகளை வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து அந்த சத்தியத்தை கை கொள்ளுவதற்காக தியாகம் பண்ண வேண்டியவைகளை தியாகம் பண்ணி விட வேண்டியவைகளை அகற்றிவிட்டு கர்த்தருடைய அந்த சத்தியத்தின் வார்த்தையின்படி நடக்க தங்களை ஒப்புவித்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை கவனிப்போம் என்றால் அந்த நீதியுள்ள ஜாதியாக மாற்றப்படுகிறது. செம்மையான அது பரிசுத்தமான தேவ சன்னதியாக நீதி செய்கிற கர்த்தருடைய இரக்கம் பெற்ற தேவ சன்னதியாக காணப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த தேவனின் ஆசீர்வாத பண்டக சாலைக்குள் பிரவேசித்து தேவ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளுவதற்காக வாசல்கள் திறக்கப்படுவதாக அங்கே காணப்படும். இன்றைக்கு தேவனுடைய இரட்சிப்பை பெற்ற தேவனை ஆராதிக்கிற அநேக ஜனங்களுக்கு கூட ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாத பண்டக சாலைக்குள் பிரவேசித்து அந்த நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளுகிற பாக்கியத்தை இழந்து தவிக்கிறார்கள். காரணம் என்ன? சத்தியம் என்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் என்கிற ஒரே நிகழ்வின் மூலமாகத்தான் இந்த பண்டக சாலையின் வாசலை திறக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தினாலே உலகம் முழுவதையும் நமக்கு வசப்படுத்தி கொண்டாலும் சத்தியத்தை கை கொள்ளுகிற உலகத்தினுடைய சகல அறிவையும் சகல ஞானத்தையும் சகல விவேகத்தையும் உயர்ந்த கல்வியையும் உயர்ந்த நிலைகளையும் அடைந்திருந்தாலும் தேவனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் பண்டக சாலைகள் திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய பண்டக சாலையை திறக்கிற அதிகாரம் யார் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்குள் பிரவேசித்து நன்மைகளை சுதந்திரமாக்கி கொள்ள, நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனுக்குரிய பலனையும் சொந்தமாக்கி கொள்ளுவது யார் என்றால் சத்தியத்தை கேட்கிறவர்கள் அல்ல, சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் சபைகளில் இருக்கிறவர்கள் நம்முடைய நாட்களில் சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஏராளம். ஆனால் கை கொள்ளுகிறவர் சொற்ப சிலரே. அவர்கள்தான் தேவனுடைய ஆசீர்வாத பண்டக சாலைக்குள் பிரவேசித்து தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்கும்படி அவர்களுக்குத்தான் வாசல்கள் திறக்கும். அவர்களுக்குத்தான் ஒரு வழி அடையும் பொழுது 7 வழிகள் ஆண்டவர் அவர்களுக்காய் திறக்க ஆரம்பிப்பார். இன்றைக்கு சத்தியத்தை கை கொள்ளுவது என்பது இன்றைய தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு சவால் நிறைந்த கடினம் நிறைந்த பாதையாயிருக்கிறது. அனுபவம் பெற்றவர்களுக்கும் தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் கூட அது ஒரு கடினமான பாதையாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, நாம் எத்தனை காலம் இந்த பூமியில ஜீவித்தாலும் ஒவ்வொரு நாளும் கேட்கிற சத்தியத்தை கேட்கிற நிலையிலே விட்டுவிடாதபடி அவைகளுக்கு கீழ்ப்படிந்தால்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பண்டக சாலைகளை திறந்து அந்த பொக்கிஷ இருப்பை திறந்து வேண்டிய சமாதானம், வேண்டிய சுகம், வேண்டிய பலன், வேண்டிய ஆசீர்வாதங்கள், வேண்டிய நன்மைகள், பாதுகாப்பென்று ஏராளமான நன்மைகளை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம். இன்றைக்கு அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற, சத்தியத்திற்கு செவி கொடுத்து அர்ப்பணிக்கிற வாழ்வு உடையதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சத்தியத்தை நேசிக்கிறோம், சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த சுபாவத்தை நம்மளே கொண்டு வருவோம். சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கூடாதபடி நம்மை இழுக்கிற உலக காரியங்கள், நம்மை கவருகிற மனுஷ விஷயங்கள், இவைகளையெல்லாம் சத்தியத்திற்காக தியாகம் பண்ணுவோம். தேவ ஆசீர்வாதத்தின் பண்டக சாலைகளை திறந்து நன்மைகளை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமான வேத சத்தியங்களை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தரின் ஆசீர்வாத பண்டக சாலைக்குள், பொக்கிஷ அறைக்குள் பிரவேசித்து ஆண்டவரே எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளையும் சுகங்களையும் பலனையும் சமாதானத்தையும் மேன்மையையும் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக சத்தியத்திற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுவீராக. சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் கேட்கிற அநேக வார்த்தைகள் 99% நாங்கள் அப்படியே விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே, அதனால் ஆண்டவரே ஸ்தோத்திர, உலகத்தில் ஆண்டவரே ஒரு வேடிக்கையான நிலையிலே நாங்கள் வாழ நேரிடுகிறது தகப்பனே. கர்த்தாவே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாய் மாற்றும். அந்த பொக்கிஷ அறைக்குள் பிரவேசித்து பாக்கியமான நன்மைகளை வசப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.